இன்னைக்கு அதுக்கு ஆதாரமா சங்கீதம் 19 நாம சிந்திக்க இருக்கோம். சங்கீதம் 19 முதல் 3 வசனம் யாராச்சும் வாசிங்க. சங்கீதம் 19 முதல் 3 வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ரைட். சங்கீதம் 19 பார்த்தீங்கன்னா தாவீதுடைய சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதமும் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல் அடிப்படையில் தான் எழுதப்படுகிறது. தாவீது தனது இளம் வயதில் எழுதின மிக முக்கியமான ஒரு சங்கீதம். இப்போ நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்த விஷயங்களோட இந்த சங்கீதம் தொடர்புல தான் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாரு? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது அப்படின்றார். இப்போ ஒரு மேய்ப்பனா ஆடுகளை மந்தையை மேய்த்து அவர் ஓய்வெடுக்கும் பொழுது அவர் வானத்தை நோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது கடவுள் எவ்வளவு ஞானம் கொண்டவர், எவ்வளவு வல்லமையுடையவர், கடவுளுடைய குணாதிசயத்தை தான் படைப்பு வெளிப்படுத்துகிறதா நம்ம பார்க்கிறோம். அதுல பிரதானமா வானங்களில் உள்ள எல்லா படைப்பும் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப கடவுளுடைய மகிமை எப்படி வானத்துல வெளிப்படுதுன்னு சொன்னா, ஒரு சூரியனை பார்க்கும் பொழுதோ சந்திர நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுதோ கடவுளுடைய வல்லமை மனிதனால எட்டப்பட முடியாதாக இருக்குது. முதல் வானத்துக்கு அளவு கிடையாது, எல்லை கிடையாது. இப்போ கடவுள் எல்லை கடந்தவராக இருக்கிறார். கடவுள் எந்த மனிதனாலும் மனித சிந்தனைக்குள்ள உட்புகாதவராக இருக்கிறார். மனிதனுக்கு மேற்பட்டவராக ஆளுகிறவராக இருக்கிறார். பூமியை மனிதன் கையில கொடுத்து வானங்களை கடவுள் ஆளுகிறார். இன்னைக்கு அறிவியல்னால எத்தனை கோள்கள் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியல. அறிவியல் ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் இவ்வளவு கோள்கள் இருக்குது, 9 கோள்கள் இருக்குது, நாங்கள் இப்போ 12 கோள்கள் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ 22 கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அறிவியல் வளர வளர இது அந்த மாற்றம் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு பூமியை விட பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. மனிதனிடத்துல தேவன் இந்த பூமியை கொடுக்கும் பொழுது வானங்கள் பூமியை விட எவ்வளவு உயரத்தில் இருக்குது, எவ்வளவு வல்லமையில் இருக்குது, எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறான்னு பைபிள் சொல்லு. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்தை கடவுள் வித்தியாசப்படுத்தி வச்சிருக்காரு. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடைவெளி ரொம்ப அதிகம்ன்றாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரமும் ஒரே வடிவத்தில் இல்லைன்றாங்க. சில நட்சத்திரங்கள் சத்தம் கொடுக்கறதா இருக்குது, சில நட்சத்திரங்கள் ஒளி மங்களா இருக்குது, சில நட்சத்திரங்கள் மற்றவங்களோட ஒளி பிரகாசமாக இருக்கிறது, சில நட்சத்திரங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை ஆண்டவர் சொல்றாரு அவர் பெயர் சொல்லி அழைகிறாராம். ஒவ்வொன்றுக்கும் அவர் பெயர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை அவர் அறிந்திருக்கிறார். பூமியில நட்சத்திரத்துல இருந்து நீங்க பூமியை பார்க்கும் பொழுது பூமி ஒரு மண் துகளை போலதான் இருக்கும். ஒரு பால் மாதிரி கூட ஒரு மண் துகளை போலதான் இருக்கும். அந்த மண் துகள் போகக்கூடிய பூமியில இருந்து இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், எல்லா மிருகங்கள், இந்த பூமியில செய்யப்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கடவுள் ஒரு நொடியில் அறிந்து கொள்வார். இந்த ஒரு நொடியில இந்த முழு உலகம் என்ன நினைக்குதுன்னு தெரியும். இங்க ஒரு 15 பேர் இருக்குன்னு சொன்னா நான் மனசுல என்ன நினைக்கிறேன் உங்களால சொல்ல முடியுமா? இந்த குழந்தை நினைக்கிறேன் உங்களால சொல்ல முடியுமா? பக்கத்துல இருந்து பேசுனா கூட உங்க உருதயத்துல என்ன இருக்கு என்னால சொல்ல முடியாது. ஆனா கடவுளை சொல்லுது வேதம், அவர் நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாவல சொல் பிறவாதற்கு முன்பாக அவர் அறிந்திருக்கிறார். வெறும் 10 பேரை மாத்திரம் இல்ல, இந்தியாவில் கிட்டத்தட்ட 200 கோடி ஜனம் இருக்குது. 200 கோடி ஜனம் இந்த ஒரு நொடியில் என்ன நினைக்குதுன்னு அவருக்கு தெரியும். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 300-400 கோடி ஜனம், 200 கோடி ஜனம் இருக்குது உலகம் முழுவதும். 200 கோடின்றதை நம்மளால சிந்தையிலே சிந்திக்க முடியாது. ஆதிவாசி மலைகளில் வாசம் பண்ணுறான், கெபிகளில் வாசம் பண்ணுறான், சமுத்திரத்துக்கு அடியில் ஒரு சில மக்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, கப்பல் யாத்திரையில் பயணம் பண்ணுறாங்க, பனி குளிர்கள் தேசங்களில் இருக்கிறாங்க, காடுகளில் இருக்கிறாங்க, கிராமங்களில் இருக்கிறாங்க, பெரிய பட்டணங்களில் இருக்கிறாங்க. இந்த எல்லா மனிதர்களும் இந்த ஒரு நொடியில் என்ன நினைக்கிறாங்கன்னு கடவுளுக்கு தெரியும். அப்போ அவருடைய ஞானம் எவ்வளோ உயர்வாக இருக்கிறது, அவருடைய வல்லமை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. நட்சத்திரங்களை மறைத்து கொடுங்கன்னு பைபிள் சொல்லுது.
அவர் பூமியை ஒரு நொடியில் அவர் நினைச்சாருன்னா அந்த பூமி ஒன்றும் இல்லாமல் ஆகும். அவர் ஒரு நொடி நினைச்சாருன்னா 1000 பூமியை உருவாக்கவும் முடியும், 1000 உலகங்களை உண்டாக்கவும் முடியும். அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய கரம், இதெல்லாம் நீங்கள் நானும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கடவுள் உயரத்தில் இருக்கிறார். அதை தான் தாவீது பார்க்குறார். இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய சூரியன், இவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் எவ்வளோ வல்லமையானவர், உயர்வானவர், இதெல்லாம் சொல்லுது. இப்போ மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு எந்த மூல காரணமும் கிடையாது. எல்லா மனிதனும் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியா கடவுள் தனது மகிமையுள்ள படைப்பின் மூலமா பேசுறார். சொல்லுது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஆகாய விரு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அவருடைய கரத்தினுடைய பலம், அவரால் என்ன முடியும், அவரால் எவ்வளவு காரியங்கள் செய்ய முடியுன்றத ஆகாயத்தினுடைய விரிவுகள் சொல்லுதுன்னு சொல்லுது. 2வது வசனம் சொல்லுது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படின்னா என்ன? சூரியன் இந்த பக்கம் தோன்றி இந்த பக்கம் மறையுதுன்னா, ஒரு பகல் தோன்றி மறையும் பொழுது ஒரு வல்லமையான மகிமையான கடவுள் இருக்கிறார்னு சொல்லி மறையுது. ஒரு இரவு வந்து கடந்து செல்லும் போகும் பொழுது எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய, ஆளுகை செய்யக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லி. படைப்புகள் எல்லாம் தினந்தோறும் உன்னை படைத்த மேலான மகிமையான உன்னதமான ஒரு தேவன் இருக்கிறார்ன்ற செய்தியை இந்த முழு உலகத்துக்கு காண்பித்து கொண்டே இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதில்லை. அப்படின்னா என்னது? நீங்கள் நானும் புரிகிறபடி இந்த படைப்பு பேசலை, நீங்கள் நானும் புரிகிறபடி நம்மக்கிட்ட அது பேசலை, அதுக்கு எந்த பேச்சும் இல்லை, எந்த வார்த்தையும் இல்லை, அவைகளுடைய சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆனால் திரும்ப அவர் என்ன சொல்றாரு, அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். மனிதர்கள் பேசுகிற மாதிரி இந்த படைப்புகள் பேசுறனாலும் இந்த படைப்பு மௌனமாக பேசிக்கொண்டுதான் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்க புரிகிறதற்கு பேச்சு இருக்கன்ற அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம புரிவதற்கு உணர்வுகள், எண்ணங்கள் இருந்தால் புரிய முடியும். வாய் பேச முடியாத ஒரு ஊமை அவர் சைகையினால நமக்கு புரிய வைப்பார். அதே மாதிரி இந்த படைப்புகள் வாயை திறந்து வார்த்தையா பேசுறனாலும் அதனுடைய செயல்கள் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கு. அதான் சொல்றாரு, அவைகளுடைய சத்தம் பூமி எங்கும்ன்றார். எல்லா இடங்கள்லையும் நட்சத்திரம் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் மேகம் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இந்த வானம் இருக்குது. எங்க போனாலும் இந்த வானம் மறையாது. இப்போ எல்லா மனிதனும் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாம கடவுள் தினந்தோறும் இந்த படைப்புகள் மூலமா இந்த உலகத்துக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். பைபிளை நம்ம திறக்கல, பைபிளை பத்தி சொல்லலை. மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு தேவன் எல்லா ஆதாரங்களையும் படைப்பில் வைத்திருக்கிறார். அதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. சொல்றாரு, எல்லாத்துக்கும் சொல்லுது, அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். எல்லா படைப்புகள்லையும் சூரியன் வித்தியாசமான ஒரு படைப்பு. அதான் அந்த அறிவியலாளர்கள் என்ன சொல்லுவாங்க, சூரிய குடும்பம்ன்றாங்க. சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுற்றி வருது, சூரியனை சுற்றி தான் பூமி இருக்குது, சூரியனை சுற்றி தான் நிலா இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, நிறைய கோளங்கள் எல்லாம் பூமியை சுற்றி இருக்கிறது. சூரியனுடைய மையத்திலிருந்து தான் எல்லா கோள்களும் இருக்குது. இது அறிவியல் இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு. ஆனால் தேவன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போயிட்டார். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலையை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்லுது. மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் சொல்லு. ஒவ்வொரு முறையும் சூரியன் உதிக்கும் பொழுது திருமண நாளுக்கு ஆயத்தமாகிற ஒரு மணவாளன், ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு எப்படி ஒரு மணமகன் மகிழ்ச்சியா சந்தோஷமா அந்த நிகழ்வுக்குள்ள அவன் போவான், அதை போல தினந்தோறும் சூரியன் உதிக்கும் பொழுது அது மணவாளனை போல கடவுளுடைய மகிமையும் மேன்மைகளையும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக அது போகிறதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதில் சொல்றாரு, அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனையில் வரைக்கும் சுற்றி ஓடுகிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒருவனும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ படைப்புல சூரியன் ரொம்ப சிறப்பா இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் தொடுது. சூரிய வெளிச்சம் இல்லாத இடம் கிடையாது, சூரிய வெளிச்சம் இல்லாத படைப்பு கிடையாது. சூரியன் உதிக்குதுன்னு சொன்னா
எல்லா தேசங்கள்ல, எல்லா நிலங்கள்ல, எல்லா மரம் செடிகொடிகள்ல, எல்லா மிருகங்கள்ல, எல்லா மனிதர்களிடத்துல உதிக்குது. இந்த சூரிய வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் பெறாத எந்த படைப்பும் இல்லை. எல்லா படைப்புகளுக்கும் சூரிய உஷ்ணம் தேவை. ஒரு செடி வளரணும்னா சூரிய வெளிச்சம் தேவை. ஒரு மிருகங்கள் நடமாடணும்னு சொன்னால் சூரிய வெளிச்சம் தேவை. மனுஷன் உயிர் வாழணும்னு சொன்னால் சூரிய வெளிச்சம் தேவை. இந்த பூமிக்கும் இந்த சூரியனுக்கும் கரெக்டான கால இடைவெளியை கடவுள் வச்சிருக்கிறார். இந்த பூமியை விட்டு இந்த சூரியன் 1 இன்ச்சு பின்னாடி போயிருச்சுன்னு சொன்னா இந்த பூமியில இருக்க நீங்கள் நானும் விரைச்சு போயிடும். இந்த சூரியன் 1 இன்ச்சு முன்னாடி வந்ததுன்னு சொன்னா நீங்கள் நானும் எரிஞ்சு போயிடும். நம்ம எரியவும் கூடாது, நம்ம உறையவும் கூடாத அளவுக்கு இந்த பூமியிலிருந்து சரியான ஒரு அளவுல கடவுள் என்னத்த வச்சிருக்காரு? சூரியனை வச்சிருக்கிறார். அதாவது அவர் அங்க தெளிவா சொல்றாரு, அது ஒரு முனையிலிருந்து சுற்றி ஓடுது, அதன் காந்தினா அனல், வெப்பம், அதனுடைய வெப்பத்துக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லா இருளையும் வெளிச்சமாக்குறது சூரிய வெளிச்சம் தான். சூரியன் உதிக்கும் பொழுது இருள் இருக்கிற எல்லாம் மறைஞ்சு வெட்ட வெளிச்சமா வரும். ஆண்டவர் படைப்பின் மூலமா இதை தெளிவா சொல்றாரு. இப்ப இதைதான் நம்ம எங்க பாக்குறோம்னா திரும்ப ரோமர்ல 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசி. ரோமர் 1ஆவது அதிகாரம் 19-20 வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தெளிவா சொல்றாரு பாருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது என்றார். கடவுளை குறித்ததான சாட்சி உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது திரும்ப அவர் சொல்லும் பொழுது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளே இந்த உலகத்தினுடைய கிரியைகள் மூலமா, படைப்பின் மூலமா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திரும்ப என்ன சொல்றாரு? எப்படின்னா 20 சொல்றாரு, காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். மறைந்திருக்கக்கூடிய கடவுளுடைய நித்திய குணாதிசயம், கடவுளுடைய நித்திய வல்லமை, அவருடைய நித்திய தன்மை. தேவத்துவம்னா கடவுளுடைய குணாதிசயம், அவருடைய அன்பு, இரக்கம், பொறுமை, கிருபை, மன்னிப்பு, நீடிய சாந்தம், நீதி, இது எல்லாத்தையுமே கடவுள் இந்த உலகத்தினுடைய படைப்புகள் மூலமா, உண்டாக்கப்பட்ட எல்லா படைப்புகள் மூலமா கடவுள் செய்கிறார். ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னா கடவுளுடைய இரக்கத்தை சொல்லுது. இந்த உலகத்துல கடவுள் எப்படி அன்பு கூறுறார், எப்படி நேசிக்கிறார்னு சொல்லுது. ஒரு காற்று தென்றல் அடிக்குதுன்னு சொன்னா மனிதனுக்கு எவ்வளவு மனரம்யமான சமாதானமான ஒரு காரியத்தை கடவுள் செய்கிறார். ஒரு உணவு சாப்பிடும் பொழுது, ஒரு நன்மையை நம்ம கடவுளிடத்துல பெறும்பொழுது, இந்த முழு உலகத்தினுடைய எல்லா படைப்பும் கடவுள் இருக்கிறார், கடவுள் ஆளுகிறார், கடவுள் பராமரிக்கிறார், கடவுள் வல்லமை உள்ளவரா, நித்தியமானவரா இருக்கிறார்ன்றது எல்லாத்தையும் அது சொல்லுது. அதான் சொல்றாரு, அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. உலகம் உண்டானது முதற்கொண்டு கடவுள் பேசிட்டே இருக்கனால எந்த மனுஷனும் நியாய தீர்ப்பு நாள்ல ஐயோ கடவுள் இருக்காருன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் யாரும் என்ன சொல்ல முடியாது, காரணம் சொல்ல முடியாது. ஐயோ எனக்கெல்லாம் கடவுள் வெளிப்படுத்தவே இல்லையே, ஏன்ட்டெல்லாம் கடவுள் பேசவே இல்லையேன்னு எந்த மனிதனும் சொல்ல முடியாதபடி மதம் கடந்து, இனம் கடந்து, ஜாதி கடந்து எல்லா மனிதனிடத்திலையும் கடவுள் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு படைப்பு உருவாகும் பொழுது மனுஷன் அதை கேள்வி கேட்கணும், மனுஷன் அதை குறித்து சிந்திக்கணும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த பூமி சுழலுது, ஏன் சூரியன் உதிக்குது, ஏன் நட்சத்திரங்கள் இரவு நேரத்தில், இதெல்லாம் மனுஷன் கேள்வி கேட்கும் பொழுது அவன் தேவனை குறித்த அறிவை பெறுகிறான். ஒரு உண்மையான அறிவியல் ஒரு உண்மையான கடவுளை வெளிப்படுத்தாம போகாது. அறிவியலை சரியா புரிந்து கொண்டிருந்த மனுஷன் கடவுளுடைய மேன்மைகளை கட்டாயம் புரிஞ்சுக்குவான். நிறைய சேட்டலைட் ஆராய்ச்சியாளர்கள்லாம் போயிட்டு வந்து அதான் சொல்றாங்க, கட்டாயம் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், இதெல்லாம் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாம் செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதான் வேதம் நமக்கு முன்னாடியே சொல்லுது, கடவுளுடைய படைப்பு உலகளாவிய கடவுளுடைய தன்மையும் குணாதிசயத்தையும் எல்லா இடத்துலையும் அறிக்கிறதாக இருக்கிறதுன்றதை பார்க்கிறோம்.
இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கடவுளை அறியறதற்கு வேதத்தை சொல்லி நம்ம கடவுள் இருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஆனா வேதமே இல்லைனாலும் கடவுள் இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. கடவுளுடைய தன்மையும் குணாதிசயமும் அன்பும் இரக்கமும் எல்லா மனிதனுக்கும் எந்த பாகுபாடு இல்லாம கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை தான் தாவீது அங்க பிரதானமா முதல் 6 வசனங்கள்ல தேவனது தன்மையோடு குணாதிசயத்தோடு இந்த படைப்பை அவர் அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல 7வது வசனத்தை வாசி. 7வது வசனம். இப்ப தாவீது படைப்புல இருந்து கடவுளை சொன்னவரு இப்போ வேதத்துக்கு நேரா திரும்பி வேதத்திலிருந்து கடவுளை சொல்ல பார்க்கிறார். அதாவது கடவுளுடைய படைப்பு, கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர், அவருக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் படைப்பு சொன்னாலும், கடவுளுடைய நன்மை ஞானம் வல்லமை இது எல்லாத்தையும் அறித்தாலும் கடவுள் எதை விரும்புகிறார்னு படைப்பு சொல்லணும். கடவுளுடைய நோக்கம் என்னன்னு படைப்பு சொல்லணும். கடவுளுடைய திட்டம் என்னன்னு இந்த படைப்பு சொல்லணும். படைப்பு பொதுவா கடவுள் இருக்கிறார், கடவுள் வல்லமையா இருக்கிறார், ஞானமா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார் தான் சொல்லுது. ஆனா ஏன் அப்படி இருக்கிறார், ஏன் இதை படைத்தார், ஏன் நான் அந்த உலகத்துல இருக்கிறேன், ஏன் மேல கடவுளுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, இதெல்லாம் படைப்பு சொல்லாது. இதுக்குதான் மனுஷனுக்கு என்ன தேவை, வேதம் தேவை. இந்த படைப்பு பூரணமா கடவுளை சொல்லலை. இந்த படைப்பு மனிதனுக்கு போதுமான அளவுக்கு கடவுளை அதனாலதான் கடவுள் பைபிள் எழுதி கொடுத்துருக்கார். அதான் தாவீது என்ன சொல்லுவார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுன்னா என்னது, நிறைவானதுன்னு ஒரு அர்த்தம். நிறைவானதுன்னா என்ன அர்த்தம், இப்ப இந்த டேங்க் இருக்குது கேனு, இப்போ ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிட்டேன், இது நிறைவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு அர்த்தம். இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு திருப்தியானது, இதுக்கு மேலே எதுவும் எனக்கு கொடுக்காதீங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதம் குறைவு இல்லாதது. அப்படின்னா அதில் இல்லாத எதுவுமே கிடையாது. எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும், எனக்கு வேண்டிய எல்லா அறிவும், எனக்கு வேண்டிய கடவுளை குறித்த எல்லா காரியத்தையும் வேதம் எனக்கு பூரணமாக சொல்லுது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த வேதத்துக்கு வெளியே நான் வேற எதையும் கடவுளை குறித்து அறிய வேண்டிய அவசியம். இந்த வேதத்துக்கு வெளியே நான் கடவுளை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இந்த வேதம் கடவுளை குறித்து சொல்லக்கூடிய எல்லா காரியங்களிலும் போதுமானதாக, நிறைவானதாக, நன்மையானதாக இருக்கிறது. இப்போ தாவீது கையில் என்ன வேதம் இருந்துச்சு, மோசே எழுதின புத்தகம் இருந்துச்சு, யோசுவா புத்தகம் இருந்தது, சரிங்களா, சாமுவேலுடைய பாதி புத்தகம் இருந்திருக்கலாம், சவுல் வாழ்க்கை வரலாறு முதல் கொண்டு இருந்திருக்கலாம். அல்ல, இதெல்லாம் அவர் வச்சிருந்தாரு, இதெல்லாம் அவர் பார்த்திருந்தார். அந்த வேதத்தை படித்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு 66 புத்தகம் இருக்குது, தாவீதுக்கு 6 புத்தகம் தான். 6 புத்தகத்தை படிச்ச தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவு, இந்த 6 புத்தகம் போதுன்றார் வாழ்றது. இந்த 6 புத்தகம் கடவுளுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் வல்லமையும் எனக்கு தெளிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதுதான் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கடவுளை குறித்து மனிதனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் சொல்வதற்கு வேதம் போதுமானது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேதத்துக்கு வெளியே மனிதன் கடவுளை குறித்து அறியக்கூடிய காரியம் எதுவும் கிடையாது. வேதத்துக்கு வெளியே கடவுளுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் மனிதன் அறிய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தேவன் வேதத்தை போதுமானதாக, நிறைவானதாக எழுதி கொடுத்திருக்கிறார். அடுத்து நான் சொல்றாரு குறைவற்றதும், அடுத்து நான் சொல்றது இது படைப்பு செய்யாது. படைப்பு மனித சிந்தையை உயிர்ப்பிக்கலாம், மனிதனுக்கு கடவுளை குறித்த அறிவை கொடுக்கலாம், கடவுளை குறித்த பயத்தை கொடுக்கலாம், கடவுளை குறித்த சிந்தையை கொடுக்கலாம். ஆனா அவனுடைய ஆத்மாவை படைப்பு உயிர்ப்பிக்காது. ஆத்மா உயிர்ப்பிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆத்மா உயிர் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். மனித ஆத்மா கர்த்தருடைய வேதம் இல்லாம உயிர் இல்லாம இருக்குன்னா என்ன அர்த்தம், செத்து போயிருக்குன்னு அர்த்தம். மனுஷன் ஆத்மாவுல செத்து இருக்கிறான், மரித்து இருக்கிறான்.
பாவம் செய்கிற ஒவ்வொருத்தரும் பாவத்துக்கு அடிமையா பாவத்துக்கு மரித்து இருக்கிறான். பைபிள் சொல்ற மாதிரி கர்த்தருடைய வேதம் தான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்குது. உங்க இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதும், உங்க இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரதும், உங்க இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர்றது எது? வேதம் மட்டும்தான். வேதத்துக்கு வெளியே ஆத்தும உயிர்ப்பித்தல் கிடையாது. வேதத்துக்கு வெளியே பாவ மன்னிப்பு கிடையாது. வேதத்துக்கு வெளியே ரட்சிப்பு கிடையாது. வேதத்துக்கு வெளியே எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. வேதம் மட்டும்தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். பிரசங்க வார்த்தையின் மூலமாக தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவையும் தேவன் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையை செயல்படுத்துகிறார். அதுதான் சொல்லுது, தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது, என் மனசை சீர்படுத்துது. ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுன்னு சொன்னா உள்ளான இருதயத்தையும் உள்ளான மனித சுபாவத்தையும் ஜீவன் உள்ளதா, உயிரோட்டம் உள்ளதா, கடவுளுக்கு பிரியமா, கடவுளுடைய சித்தப்படி மாற்றுகிறதாக இருக்கிறதுன்னு சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குறதுமாக இருக்கிறது. இப்ப சாட்சினா என்னது? இப்ப இங்க ஒரு கொலை நடந்துச்சு. இப்ப இந்த கொலையை அவர் பார்த்தாரு, தான் சாட்சி அப்படின்னா அந்த கொலை எப்படி நடந்தது, எங்க திட்டம் பண்ணப்பட்டது, எப்படி அவர் சண்டை போட்டாரு, எப்படி அவர் வீழ்த்தினாரு அப்படின்ற நிதர்சனமான சாட்சி. அப்ப கர்த்தருடைய சாட்சின்னு சொல்லும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்ட கடவுளுடைய நிகழ்வுகள், வேதத்துல சொல்லப்பட்ட கடவுளுடைய செயல்கள் தான் கர்த்தருடைய சாட்சி. வேதம் உபதேசத்தை சொல்லல, உபதேசத்தை மட்டும் சொல்லல, வேதம் கடவுளுடைய செயல்பாடுகளை சொல்லுது. கடவுள் படைத்தார், பராமரித்தார், பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார், கடவுள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் நிகழ்வு. இந்த நிகழ்வு எல்லாம் அதான் சொல்லுது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும். வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வும் உண்மை. வேதத்துல கடவுளை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் சத்தியம் நிறைந்ததாக இருக்கிறது. பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. பேதைனா அறிவில்லாதவன், பேதைனா அறியாமை கொண்டவன், வாழ்க்கையை குறித்த குழப்பத்துல வாழ்றவன், பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு வழி தெரியாதவன், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எங்க மகிழ்ச்சி அறியாதவன் எல்லாம் பேதை. அந்த பேதைய ஞானி ஆக்குகிறது கர்த்தருடைய வேதம் சொல்லும். ஞானினா தேவ ஞானத்துக்கு பிரியமானவனா, கடவுளுடைய வார்த்தைக்கு பிரியமானவனா, கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனா, இந்த உலகத்துல தேவ பிரியனா வாழ்வதற்கான வழி வகைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அது வேதம் மட்டும்தான் செய்ய முடியும். படைப்பு என்ன செய்யாதுன்னா கடவுளுக்கு எப்படி பிரியமா வாழணும்னு கற்றுக் கொடுக்காது. படைப்பு ஆத்மாவை உயிர்ப்பிக்காது. படைப்பு ஞானத்தை கொடுக்காது. படைப்பு தேவனோடு ஒப்புரவாக்காது. இது எல்லாத்தையும் வேதம் தான் செய்யணும். இப்போ நான் கடவுளுடைய உறவுல சரியா இருக்கணும்னு சொன்னா, கடவுள் எனக்கு போதுமானவராக இருக்கிறான்னு நான் உணர்வுன்னு சொன்னா, கடவுளிடத்துல அன்பையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நான் பெறணும்னு சொன்னா, பைபிள் வாசிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிளை சிந்திக்கணும், பைபிளுக்கு கீழ்ப்படியும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் இல்லை. 8வது வசனத்தை தான் சொல்றாரு, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கடவுளுடைய நியாயம்னா கடவுளுடைய நீதி, கடவுளுடைய நியாய உபதேசங்கள், கடவுள் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு எழுதி கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள், அது எல்லாமே எப்படி இருக்குதா? செம்மையும் குறைவில்லாம், கடவுள் காண்பித்த வழியில எந்த குறைவு இல்லாததாக இருக்குது. அதுதான் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது மகிழ்ச்சியினுடைய ஆரம்பம். அததான் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறமாக இருக்குது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், 10 கட்டளை சொல்லுது. கர்த்தருடைய ஒழுக்க நியதி, கர்த்தருடைய ஒழுக்க சட்டங்கள் பரிசுத்தமாகவும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கண்ணுனா சரீர கண், ஆவிக்குரிய கண். கடவுளுடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தை நான் உத்து பார்க்கும் பொழுது எனக்கு என் ஆவிக்குரிய கண்ணை திறக்குது. அப்படின்னா இந்த உலக நிகழ்வுகள் என்னன்னு சொல்லுது, இந்த உலகத்தினுடைய பாவம் எவ்வளவு கொடூரமானதுன்னு சொல்லுது, தேவன் இதிலிருந்து எப்படி மீட்பை வைத்திருக்காருன்னு சொல்லுது, தேவன் இதற்கான தண்டனைகளையும் சட்டங்களையும் எப்படி வைத்திருக்காருன்னு சொல்லுது. கடவுளுடைய கற்பனை நியாயம், அவருடைய பிரமாணங்கள், இது எல்லாம் மகிழ்ச்சியும் உண்மையும் சத்தியமாக இருக்கிறது.
அதனால 9ல சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும். வேதத்தை வாசிச்சு கீழ்ப்படிஞ்சு அதை தியானித்து அதனுடைய சட்டங்களுக்கு உட்படுகிறவன் கடவுளுக்கு பயப்படுவான். இப்போ கடவுளுக்கு பயப்படுகிற பயம் படைப்பு தராது. கடவுளுடைய குணாதிசயத்தை சொன்னாலும் என்னிடத்துல தேவனுக்குள்ளான நீதியான பயம் ஏற்படாது. இப்போ கடவுளுக்குள்ளான என்னுடைய பயம் அன்போடையும் உண்மையோடையும் இருக்கணும்னு சொன்னா எனக்கு வேதம் தான். வேதத்துல கடவுளுடைய வழியையும் உபதேசத்தையும் நான் கை கொண்டு வாழும் பொழுது உண்மையான தேவ பயம் எனக்குள்ளாக இருக்கும். அந்த பயம்தான் எனக்கு சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. தாவீது இந்த அனுபவத்தில் எழுதி சொல்றாரு, நான் கடவுளுக்கு பயந்து வாழ்றதுக்கு தான் எனக்கு நீதி, எனக்கு நல்லது, எனக்கு உண்மையானது, இதுதான் தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை. இதை படைப்பு சொல்லாது. அப்ப நான் வேதத்துல எவ்வளவு வளரணும், வேதத்தை எவ்வளவு படிக்கணும், அவ்வளவு தூரம் கடவுளை அறிகிறதுலையும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதுலையும் கடவுளை பற்றி கொள்கிறதையும் கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறதுலையும் வளர முடியும். இந்த வேதத்தை மூடி வச்சுட்டு கடவுள் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும், இந்த வேதத்தை மூடி வச்சுட்டு கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த வேதத்தை மூடி வச்சுட்டு கடவுள் எனக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னா ஒருபோதும் நடக்காது. எந்த மனுஷன் வேதத்தை படிக்கிறானோ, வாசிக்கிறானோ, தியானிக்கிறானோ, கீழ்ப்படுகிறானோ அவன் கர்த்தருக்கு பயப்படுவான். அவனுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படும், அவனுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும், அவனுக்கு தேவ ஞானம் இருக்கும், அவன் தேவ பிரமாணங்களை பரிசுத்தமா கை கொள்வான். இதெல்லாம் அதான் அவர் அங்க பிரதானமா சொல்றாரு. ரைட். 10வது வசனம் வாசிங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாக இருக்கிறது. இறுதியா அவர் வேதத்தை கொஞ்சம் இறுதியா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை பொன்னிலும் மிகுந்த பசும் விலையேற பெற்ற ஒண்ணு. இந்த உலகத்துல கடவுள் மனிதனுக்கு கொடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷம் நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள் தான். இந்த பைபிளை போல விலையேற பெற்ற ஒரு காரியம். இந்த பைபிள் மனிதனுடைய எல்லா உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் எல்லா விதமான காரியங்களுக்கும் பதில் தருகிறதாக, மனிதனை ஞானம் உள்ளவனா, மனிதனை தேவனுக்கு பிரியம் உள்ளவனா, மனிதனை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய உயரவான ஒரு இடத்துல இந்த வேதம் தான் கொண்டு போறனால அது விலையேற பெற்றது. அது விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. தேன்றது எப்படி நாவுக்கும் உடம்புக்கும் அது ஆரோக்கியமானது, நாவுக்கு ருசிகரமானது. காடுகள் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த தாவீது அநேக காட்டு தேன்களை புசிச்சிடும். அப்போ அந்த தேனை புசிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. என்னுடைய உடம்புக்கு அந்த தேன் எவ்வளவு இன்பத்தையும் எவ்வளவு ஆரோக்கியத்தையும் கொடுக்குதோ, என் ஆத்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் வேதம் மட்டும்தான் கொடுக்க முடியும். துக்கப்படும் பொழுது மனுஷங்கிட்ட போய் புலம்பக்கூடாது. பிரச்சனை வரும் பொழுது இன்னொரு நபர்கிட்ட போய் ஆறுதலை தேடக்கூடாது. பிரச்சனை உபத்திரம் வரும் பொழுது கடவுளுடைய வார்த்தைகிட்ட போகணும். எல்லா இக்கட்டுகளிலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் கடவுளுடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க தான் இருதய மகிழ்ச்சியும் சமாதானமும் அன்பு உருவாகும். அதான் அவர் அங்கே பிரதானமாக சொல்றார். இப்போ முதல் 6 வசனம் படைப்புல இருந்து கடவுளை சொல்றாரு. 7ல இருந்து 10 வசனம் பைபிள்ல இருந்து கடவுளை சொல்றாரு. கடவுளுடைய நோக்கம், திட்டம், விருப்பம், வழிகள் இது எல்லாத்தையும் அறிவதற்கு வேதம். இன்னைக்கு வேதத்தை படிக்காம நம்ம வெறுமனே ஆலயத்துக்கு போய் கடவுள் நமக்கு நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறோம். வெறுமனே ஒரு நல்ல யூடியூப்ல செய்தி கேட்டு கடவுள் நம்முடைய இருதயத்தில் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் உண்மை, இந்த வேதத்தை திறந்து படித்து தியானித்து கீழ்ப்படியாத வரைக்கும் எந்த நன்மையான காரியமும் எந்த மேன்மையான காரியங்களையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. கடைசியா நம்ம 11ல இருந்து 14 வசனத்துல தாவீது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். 11, 12 வாசிங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அதாவது 3வது ஒரு விஷயத்த சொல்றார். அடைப்புல தேவன் யாருன்னு சொல்றாரு, வேதத்துல தேவன் யாருன்னு சொல்றாரு. இப்போ 3வதா இந்த வேதத்தை படிச்சு இந்த கடவுளை நான் அறியும் பொழுது இந்த வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா என்னை எச்சரிக்குதுன்ற.
வேதம் என்னை என்ன செய்யணும்? எச்சரிக்குது, என்னை கண்டிக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வேதம் ஆறுதல் படுத்தி, வேதம் மகிழ்ச்சி கொடுத்து, வேத இன்பத்தை கொடுக்குற அதே வேளையில வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எப்படி? ஏன் எச்சரிக்குது? இவ்வளவு மேன்மையான கடவுள், இவ்வளவு மகிமையான பிரமாணங்களை உனக்கு கொடுத்து, இவ்வளவா தான் வேதத்தின் மூலமா உன்னோடு உறவாடக்கூடிய கடவுள் பேசும் பொழுது, அந்த கடவுளுடைய பிரமாணத்தின்படி வாழணும்னு சொன்னா உனக்கு ஆபத்து இருக்குது. கடவுளுடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணன்னு சொன்னா உனக்கு நீதியான நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது படைப்பும் சொல்லுது. படைப்பும் கடவுளுடைய கோபத்தை சொல்லுது. பூகம்பம் ஏற்படும் பொழுது, சுனாமி ஏற்படும் பொழுது, கொள்ளை நோய் கொரோனா வரும் பொழுது எல்லாம் என்ன சொல்றான்? கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? கடவுளையும் இவ்வளவு அழிவை உண்டு பண்றாரு, கடவுளையும் இவ்வளவு கோபமா இருக்கிறாரு. அப்ப கடவுள் கோபமா இருக்கான்ற மனுஷனுக்கு தெரியுது. கடவுள்கிட்ட மனுஷன் மனம் திரும்புன்றத படைப்பு நமக்கு சொல்லுது. இப்போ வேதம் ரொம்ப தெளிவா வெளிச்சம் போட்டு எது பாவம், எது கடவுளுக்கு பிடிக்காது, எது ஆபத்தான வாழ்க்கை, எது கடவுள் விரும்பக்கூடிய வாழ்க்கை என்ற எச்சரிக்கை கொடுக்குது. அதான் சொல்றாரு, நான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. கீழ்ப்படிந்து வாழும்பொழுது நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் அப்படிங்கிற கடவுள் வேதத்திலிருந்து பேசும் பொழுது என்னுடைய பிள்ளைகளை சொல்றாரு, என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தார், என்னுடைய குற்றத்தை வெளிப்படுத்துறார். நான் எவ்வளவு அபாத்திரமா இருக்கிறேன், எவ்வளவு கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா வாழ்றேன், எவ்வளவு பாவ எண்ணில் ஆளுகை செய்கிறதுன்னு தாவீது உணர்றான். தம் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? எந்த மனுஷன் இந்த வேதம் சொல்லப்படி வெளிச்சத்துல தன்னை ஆராய்ஞ்சு பார்க்கறான்? சொல்லிட்டு அதான் சொல்றாரு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நான் தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமா என் இருதயம் அந்தரங்கத்துல கடவுளுக்கு விரோதமா இருக்கக்கூடிய இந்த பாவங்களை துணிகரமா செய்யாதபடி கடவுளே என்னை மன்னிங்க, என்னை காப்பாத்துங்க. வேதத்தினுடைய இவ்வளவு வெளிச்சமான சத்தியங்களுக்கு விரோதமா நான் வாழ்றேன், ஒரு வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில நீர் விரும்பக்கூடிய வாழ்க்கை நடத்த எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. 13-14 வாசிங்க. 13-14. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். வேதம் மனிதனுடைய பாவத்தை சொன்னாலும் அவனுக்கு மனம் திரும்புதல் வர்றதில்லை. கடவுள் மனிதனுடைய அநியாயங்களையும் அவனுடைய துன்மார்க்கமான வழிகளை சொன்னாலும் அவனுடைய குற்றங்களும் அவனுடைய பிழைகளை அவன் உணர்றதில்லை. அதனால சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு முதல் அடியேனை விலக்கிக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவத்தை துணிகரமா செய்கிறேன்னு அர்த்தம். நான் எது தப்புன்னு தெரிஞ்சு நான் செய்கிறேன், பாவத்தை நான் அறியாமையில செய்யலை, எனக்கு தெரியாம ஒரு தப்பு நடக்கலை, பாவம் எது தவறு எதுன்னு தெரிஞ்சு நான் துணிகரமா செய்கிறேன். வேதத்தை படித்து வேதத்தை நேசித்து கடவுளுடைய சித்தத்தை அறிந்த மனுஷன் சொல்கிறான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும். என்னால் தினந்தோறும் பாவம் செய்யாமல் இருக்க முடியலை, நான் தினந்தோறும் துணிகரமாக பாவம் செய்ய, ஆனால் இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க, இதுலேருந்து என்னை விடுவீங்க, இதுலேருந்து எனக்கு ரட்சிப்பை கொடுங்கன்னு சொல்லி தாவீது கேட்குறார். இதான் சொல்கிறார், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். எப்போ நான் உத்தமனாகிறேன்? கடவுள் மன்னிக்கும் பொழுது, நான் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது இல்லை, கடவுள் துணிகரமான பாவத்திலேருந்து என்னை காப்பாற்றும் பொழுது, கடவுள் பாவ வழிகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது, கடவுள் என் பாவத்தை மறைக்கும் பொழுது, மூடும் பொழுது, மன்னிக்கும் பொழுது நான் உத்தமனாகி கடவுளுடைய அழிவிலிருந்து காப்பாற்ற பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். கடவுளுடைய நியாய தீர்ப்பிலிருந்து, பாவத்துக்கு எதிரான கடவுளுடைய கோபத்திலிருந்து நான் காப்பாற்றப்படுவேன்னு சொல்றார். கடைசி வசனம் சொல்லுங்க, வாசிங்க. 14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக. இப்போ இந்த வேதம் கடவுளை குறித்த இவ்வளவு குணாதிசயங்களை சொல்லும் பொழுதும் கூட இந்த வேதம் தேவன் மன்னிக்கிறவராகவும் காப்பாற்றுகிறவராகவும் ரட்சகராகவும் இருக்கிறார்னு சொல்றாரு. சொல்றாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. நான் இந்த அழிவிலிருந்து, இந்த அழிந்து போகிற உலகத்திலிருந்து, கடவுளுடைய இந்த கோபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தேவன் எனது மீட்பர், தேவன் எனது கண்மலை, என்னுடைய அடைக்கலம். நான் இதிலிருந்து மீட்கப்படுவதற்கான ஒரே வழி தேவன்றதை அவர் சொல்றார். சொல்லிதான் சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகளும், கடவுளுக்கு முன்னாடி என்னுடைய ஜெபம், கடவுளுக்கு முன்னாடி நான் தேவ சமூகத்துல சொல்லக்கூடிய என் இருதயத்திலிருந்து பிறப்பக்கூடிய அந்த ஜெபங்களும், என் இருதயத்தினுடைய தியானமும், கடவுளுடைய வார்த்தையை குறித்து நான் செஞ்சக்கூடிய தானமும்
உமது சமூகத்தில் பிரியமா இருப்பதாக. நீங்க விரும்புறபடி ஜெபம் பண்ண, நீங்கள் விரும்பபடி உங்களுடைய வேதத்தை வாசிக்க, நீங்கள் எதிர்பார்க்கிறதபடி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உதவி செய்யுங்க. இதுதான் வேதம் செய்யக்கூடிய ஒரு மேன்மையான நிலை. வேதம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கடவுளுடைய நீதியான தன்மைகள்ல இருந்து வெளிப்படக்கூடிய, கடவுளுடைய கோபத்திலிருந்தும் கடவுளுடைய வார்த்தையை மீறுகிறதுல இருந்தும் துணிகரமான பாவங்களை நான் செய்கிறதுல இருந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு அதிகாரமும் வல்லமையும் கொண்ட தேவனாக இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ சொல்றார். இயேசு ஒருத்தர் தான் உங்களை என்னையும் இந்த கடவுளுடைய வழிகளுக்கு நேராக திருப்புகிறவரா, கடவுளுடைய கோபத்துக்கும் ஆக்கினைக்கு எதிர்ந்து நம்மளை காப்பாற்றுகிறவரா, நம்மளை கடவுளோடு ஒப்புரவாக்குறவராக இருக்கக்கூடிய ஒரே வழி. அந்த கண்மலை மீட்பவருமாகிய கிறிஸ்துவனிடத்துல மனம் திரும்பி விசுவாசிக்கிறவன் தான் தேவனுக்கு பிரியமா, மகிழ்ச்சியா, சமாதானமா வாழணும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த 3 நிகழ்வுகள் மூலமா கடவுள் பேசுறார். ஒண்ணு, இந்த படைப்பு நம்மளை எச்சரிக்குது. வேதம் நம்மளை இன்னும் ஆணித்தரமா எச்சரிக்குது. 3வது, தேவன் நமது வாழ்க்கையில செயல்படும் பொழுது நம்முடைய பாவங்களை குற்றங்களை உணர்த்தி நம்மை எச்சரிக்கிறார். இந்த 3ஐயும் உணரும் பொழுதுதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பினுடைய மேன்மைகளை புரிய முடியும். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர்னு பைபிள் சொல்லும் பொழுது பாவத்தை சும்மா மன்னிக்கலை. இப்போ நீங்கள் எனக்கு விரோதமாக தப்பு செஞ்சு என்னை அடிச்சிட்டீங்க, சரிப்பா உன்னை மன்னிச்சு விட்டுறேன்பா, அப்படி கடவுள் மன்னிக்கலை. கடவுள் பாவத்தை தண்டனை கொடுத்து மன்னிச்சிருக்கிறார். பாவத்துக்கு எதிராக கடவுள் தனது கோபத்தை வெளிப்படுத்தி மன்னிச்சிருக்கிறார். உங்களை கடவுள் மன்னிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் பாவின் ஒத்துக்கிட்டனால இல்லை, நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கிட்டனால இல்லை. கடவுள் உங்களை மன்னிச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் பாவத்தை இயேசு மேலே வச்சு தீர்த்துட்டார். உங்கள் பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு சுமந்துட்டார். உங்கள் மேலே வர வேண்டிய பாவத்தையும் தேவ கோபத்தையும் இயேசு மேலே வச்சு இயேசுவை சிலுவையில் கொன்று உங்களை காப்பாற்றிருக்கிறார். அதனால தான் தேவன் ரட்சகரா, மீட்பரா, கண்மலையாக உங்களுக்கு இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால், இந்த மீட்பை சம்பாதித்த இயேசுவினுடைய மரணத்தையும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசு சிலுவையில் சம்பாதித்த இந்த ரட்சிப்பின் காரியங்களை விசுவாசிக்கிறதா கடவுள் உங்கள்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்ப்பார். அந்த வேதம் தான் சொல்லுங்க. வேதம் எழுதி கொடுக்கப்பட்ட நோக்கமே இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரா ரட்சகரா முழு ஹிருதயத்தோட விசுவாசிச்சு, கடவுளுடைய கோபத்துக்கும் கடவுளுடைய சாபத்துக்கும் கடவுளுக்கு எதிராக என் வாழ்க்கை இருக்குது, தினந்தோறும் பாவம் இருக்குது, துணிகரமாக நான் பாவம் செய்ய, இதிலிருந்து என்னை மீட்பதற்காக தேவன் மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த விசுவாசம் இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியாக சமாதானமாக வாழணும். இந்த விசுவாசம் இல்லாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் புலம்புறோம், பயப்படுறோம், கடவுளை விட்டு தூரம் போகிறோம், மனுஷனுக்கு எதிராக பாவம் செய்யும். இதை புரிந்து விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமா கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ரைட்லா? 3 விஷயம் சொல்லுது. படைப்புல தேவன் யாரு சொல்லுது, வேதம் தேவன சித்தத்தை என்னன்னு சொல்லுது, நம்முடைய பாவ சுபாவமும் கடவுளுடைய மீட்பையும் வல்லமையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அது சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். சரிங்களா? ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம்.